தனது உயிரை பொருட்படுத்தாமல் பாடசாலை மாணவி தம்பதியினரின் உயிரை காப்பாற்றிய சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகியிருந்தது. அதே போல நாய் ஒன்று ஒரு குடும்பத்தின் உயிரை காப்பாற்றிய சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த சம்பவங்கள் தென்னிலங்கையில் பதிவாகி இருக்கிறது. மழை காரணமாக அங்கு அனர்த்தம் ஏற்படுத்த நிலையில் இவ்வாறான நெகிழ்ச்சியான சம்பவங்களும் மனிதாபிமானமான சம்பவங்களும் பதிவாகி இருக்கின்றது. இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். பாதுகை வகை இடுதா போல பகுதியில் அக்கோயா நீர்மட்டம் திடீரென அதிகரித்திருக்கிறது. வழக்கத்திற்கு மாறாக திடீரென சுமார் 10 அடி உயரத்திற்கு அங்கே நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பகுதியில் இருந்த பலரும் தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பொருட்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு உயரமான பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் 17 வயதுடைய பாடசாலை மாணவி தாத்தா பாட்டி சகோதரனுடன் தங்கியிருந்த நிலையில் தாத்தா பாட்டி வீட்டுக்கு பின்னுக்கு இருந்த மலைக்கு சென்றிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து வீட்டில் இருந்த மாணவி ஜன்னல் வழியாக வெளியேற முயற்சித்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு குரல் ஒன்று கேட்டிருக்கின்றது, எங்களை காப்பாற்றுங்கள் என்று. உடனடியாக அவதானித்த அந்த மாணவி பக்கத்தில் இருக்கின்ற கட்டிடத்தில் இருந்த கயிற்றை எடுத்துக்கொண்டு நீந்தி சென்று கயிற்றை உதவி கேட்டு அலறிய தம்பதியினரிடம் கொடுத்துவிட்டு அவர்களையும் பத்திரமாக அழைத்து சென்று 3 மாடி கட்டிடம் ஒன்றுக்குள் கொண்டு சென்றிருக்கின்றார். இதனால் அவர்களது உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து குறித்த மாணவியின் பாடசாலை உபகரணங்கள் சான்றிதழ்கள் அனைத்துமே நீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றது. கல்வி நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாத சூழலில் தற்பொழுது அந்த மாணவி இருப்பதாக ஊடக செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனை தாண்டி இந்த 2 உயிர்களையும் காப்பாற்றியதே எனக்கு பெருமையான விடயம் என்று அந்த மாணவி கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக களுத்துறை அகலவத்த பகுதியில் வீட்டுக்கு பின்புறம் இருந்த மண்மேடு திடீரென சரிந்து விழுந்திருக்கின்றது. ஒரு நாயினால் அவர்கள் அதிர்ஷ்டவசமாக அதற்கு முன்பாகவே வீட்டை விட்டு வெளியேறி சென்றதில் அவர்களது உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. கடந்த 3ஆம் திகதி விதானலகே சோமசரி எனப்படுகின்ற நபர் குடும்பத்தினருடன் உறங்கிக் கொண்டிருந்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் அவரது வளர்ப்பு நாயான களு எனப்படுகின்ற நாய் வீட்டுக்கு பின்புறம் வழக்கத்துக்கு மாறாக அதிக சத்தத்துடன் குறைத்துக் கொண்டிருந்திருக்கின்றது. உடனடியாக அவர் கதவை திறந்து நாய் குறைப்பதை அவதானித்திருக்கின்றார். அப்போதே நாய் எதனையோ சொல்ல வருவதை அவர் உணர்ந்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் உடனடியாக பக்கவாதத்தில் இருந்த தாய் மற்றும் மனைவி தந்தை புள்ளை ஆகியோரை அந்த இடத்தில் இருந்து அழைத்து சென்றிருக்கின்றார். இவ்வாறு தனது குடும்பத்தினரை வீட்டில் இருந்து அழைத்து சென்ற சில நிமிடங்களின் பின்னர் வீட்டுக்கு பின்புறமாக இருந்த மண்மேடு சரிந்து வீட்டுக்கு மேலே விழுந்திருக்கின்றது. ஒருவேளை அந்த நாய் குலைக்காமல் இவர் அதனை புரிந்து கொண்டு வீட்டை விட்டு குடும்பத்தினருடன் வெளியேறாவிட்டால் அங்கு உயிர் சேதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும். எனவே அவரது வளர்ப்பு நாயினால் அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது என்கின்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. எனவே இந்த சம்பவம் என்பது சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது சம்பவம் இடம்பெற்று தற்பொழுது 2 தினங்களை கடந்து விட்டது. இருந்தாலும் இவ்வாறான மனிதாபிமானம் உள்ள அல்லது உயிரினங்களின் நெகிழ்ச்சியான இந்த சம்பவங்கள் தொடர்பாக பேச வேண்டிய தேவை தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. இன்று மனிதாபிமானம் இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்ற உலகத்தில் பணத்திற்காக எதை வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்கின்ற பணத்திற்காக எதை வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்கின்ற எண்ணத்தில் பலரும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் இவ்வாறான விடயங்கள் அவர்களை மாற்றுவதற்கோ அல்லது அவர்களை சற்று யோசிக்க வைப்பதற்கோ ஒரு காரணமாக அமையும். அதேவேளை இதுவரை உயிரை காப்பாற்ற மாணவியாக இருக்கட்டும் அல்லது நன்றியுள்ள ஜீவனான நாயாக இருக்கட்டும், எனவே மனிதராக இருந்தாலும் சரி உயிரினமாக இருந்தாலும் சரி அன்பும் மனிதாபிமானமும் முக்கியமாகின்றது என்பதற்காகவே இந்த செய்தியினை வெளியிடுகின்றோம். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.